கொடுமணல் அகழாய்வுல என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஈரோட்டுக்கு அருகில தான் அந்த கொடுமணல் வந்து இருக்கு. இது வந்து சங்க இலக்கிய நூலான பதிற்று பத்துல வந்து கொடுமணம் அப்படின்ட்டு இந்த ஊர் வந்து குறிப்பிடப்படுது. இங்க வந்து பெருங்கற்கால முதுமக்கள் தாழிகளும், இரும்பு மணிக்கற்கள், சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இந்த கொடுமணல்ல வந்து கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகளும் இந்த ஊர்ல வந்து கிடைச்சிருக்கு. அப்புறமா இங்க நடத்துற அகழாய்வுல என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். கொடுமணல் அகழாய்வுல தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அடுத்ததா குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், அ சங்கு வளையல்களோட உடைந்த பகுதிகள் மற்றும் சங்குகளும் கொடுமணல் ஆய்வுல கிடைச்சிருக்கு. அப்புறமா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை ஒண்ணு கிடைச்சிருக்கு. செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகளும் கொடுமணல்ல வந்து கிடைச்சிருக்கு. மனித எலும்பு கூடும் கொடுமணல்ல வந்து கிடைச்சிருக்கு. நன்றி.